ரீமேக்னு சொல்றவங்க, டியூரேஷன் அதிகமா இருக்குன்னு சொல்றவங்க, படம் முன்ன பின்ன தான் இருக்கும்பான்னு சொல்றவங்களுக்கு ஒண்ணே ஒன்று தான் சொல்லிக்கிறேன், இது தளபதியோட படம். ஜனநாயகன் ரீமேக் படமா? ஓ, படத்துல லென்த் ரொம்ப ஜாஸ்தி இருக்கா? ஓ, இது ஹாஃப் ரீமேக் படமா? ஐயா, இது தளபதி படம்யா. இந்த மாதிரி நான் சொல்லலங்க. டைரக்டர் ஆஃப் த ஜனநாயகன் வினோத் சார் வந்து பயங்கர போல்டா, பயங்கர ஸ்வாகா, ஜி ஐயா இது தளபதி படம், 100% ஃபேமிலிக்கான கமர்ஷியல் படம் அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி ஒரு வெறித்தனமான ஸ்பீச் கொடுத்திருக்கிறார். என்னென்ன பேசியிருக்கிறார் அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன். ஜனநாயகன் முடிவு கிடையாது, அது ஒரு தொடக்கம். அண்ட் நிறைய ரூமர்ஸ் சோஷியல் மீடியாஸ்ல வந்து பரவிட்டு இருக்கு. ஜனநாயகன் படத்தோட கிளைமேக்ஸ்ல லாஸ்ட் 15 நிமிஷம் ஒரு ஃபேர்வெல் எண்ட் கொடுக்குறோம் இந்த படத்துல அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வந்துச்சு. அது கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஜனநாயகன் படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு ஹோப்ல முடியுது, ஒரு நம்பிக்கையில முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்சோ நிறைய ரூமர்ஸ் இந்த படத்தை சுத்தி வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஜனநாயகன் வந்து ஒரு ரீமேக் படமா இருக்கும், இது வந்து நிறைய டியூரேஷன் இருக்கு, இது ஒரு ஹாஃப் ரீமேக் படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஓட்டையில பூந்து முடிச்சு விட்டுறலாங்கிற மாதிரி நினைக்கிற எல்லாத்துக்கும் நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இது தளபதி படம்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்வாகா வந்து சொல்லியிருக்காரு. இது ஒரு பயங்கரமான ஒரு கமர்ஷியல் படம், தியேட்டர்களை திருவிழாவா மாற்றக்கூடிய ஒரு தளபதியோட படம் அப்படிங்கிற மாதிரி மூச்சுக்கு 300 தடவை இது தளபதி படம், இது தளபதி படம், இது தளபதி படம் அப்படிங்கிற மாதிரி வெறித்தனமா சூப்பரா வினோத் அவர்கள், ஹம்பிள் வினோத் அப்படின்னு வந்து சொல்லணும், ரொம்ப சூப்பரா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க ஜனநாயகன் படத்தை பத்தி. ஸோ எஸ், எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஜனநாயகன் படத்தினுடைய டைரக்டர் வினோத் அவர்களோட ஸ்பீச்சை வந்து நம்ம கேட்டு முடிச்சோம். அஃப்கோர்ஸ் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு வெறிய கிளப்பி விட்டுருப்பார் நினைக்கிறேன். ஆல்ரெடி பசங்களாம் வெளியில நடந்துட்டு இருக்கானுங்க, படம் எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்கிற மாதிரி முழுசாவும் சொல்லாம கொஞ்சமாகவும் சொல்லாமல் ஒரு மாதிரி சாப்பாட்டில் பூசணிக்காவை மறைச்ச மாதிரி ஒன்று வந்து நமக்கு வந்து க்ளூ கொடுத்துருக்கிறாரு. ஸோ படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஹோப்பில் முடியுது. இது ரீமேக் படமாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், படம் அதிகமான டியூரேஷனாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாங்கிற மாதிரியான ஒரு பதில் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. ஆனால் 100% இது தளபதி படமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை ஒன்று கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த படம் ஒரு ஃபேர்வெல் படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கண்டிப்பாக அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே படத்தில் இருக்குங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். அதுக்காக 15 மினிட்ஸ் ஃபேர்வெல் எல்லாம் இருக்காது, அவர் தான் இல்லைன்னு பளிச்சுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் தளபதி நம்ம செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்கும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லோ ஹைப்பில் வாங்க அப்படிங்கிற மாதிரியும் வினோத் சார் வந்து ஒரு வார்த்தை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நிறைய ஹைப்பில் வராதிங்க, தளபதியை பார்க்க போகிறோம், தளபதியோட கடைசி படத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு லோ ஹைப்பில் நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி சார் முடியும்? தளபதி விஜய் சாரோட படத்துக்கு எப்படி லோ ஹைப்பில் வர முடியும்? இருக்கிற எல்லா ஹைப்பையும் தூக்கி தலைமையில் உட்கார வச்சுட்டு தான் நாங்கள் வருவோங்கிற மாதிரி நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். ஸோ போகலாம். உண்மையிலே நிறைய பேருக்கு இந்த கதை இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இங்கே தளபதி ஸ்க்ரீனில் பார்த்தா போதுங்கிற மாதிரியான நிறையா தம்பிகள் வந்து இருக்கிறோம் இல்லையா? ஸோ எஸ், கதையும் படமும் எல்லாமே சேர்ந்து வெற்றி பெற்றாதான் அது ஒரு முக்கியமான வெற்றியாக இருக்கும். கண்டிப்பாக ஜனநாயகன் ஒரு வேற லெவல் ஷோர் ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ அவ்வளோதான், வினோத் சார் அவர்களுடைய இந்த ஸ்பீச்சை தொடர்ந்து அடுத்து யார் வர போறா, அண்ணன் வரான் தளபதி வழிவிடுறா அப்படிங்கிற மாதிரி தளபதி அவர்களோட ஸ்பீச் எப்படி இருக்க போகுது? மினிமம் 1 மணி நேரம் பேசுவாங்க. குட்டி ஸ்டோரி இருக்க போகுது, பாட்டு இருக்க போகுது, டான்ஸ் இருக்க போகுது, ஃபேன்ஸ் கூட செல்ஃபி மூமெண்ட் இருக்க போகுது. டைட்டிலே இருக்கு, அதுல இருக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சூப்பரா போயிட்டு இருக்கு. தளபதி திருவிழா மலேசியால 75,000 பேருக்கு முன்னாடி ஒரு கிராண்டான லாஸ்ட் ஆடியோ லான்ச் ஆஃப் தளபதி விஜய் அவர்களுடைய ஃபிலிம் கரியரில் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அவர் கொடுத்துட்டு போன அந்த 69 படத்தை பார்த்து நம்ம வந்து நம்மளோட சந்தோஷத்தை வந்து கூட்டிக்கலாம். எஸ், எங்கேயும் போல அண்ணா இங்கே தான் இருக்கிறாரு, வேற ஒரு நல்ல காரியத்துக்காக போகிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜனநாயகன் படம் எப்படி வருதுன்னு. வினோத் சார் சொன்ன மாதிரி 100% தளபதி படமாக தான் இந்த படம் வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ சார். இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, ஜனநாயகன் தான் என்னோட கடைசி படம், அதுக்கப்புறம் நான் வந்து பொது வாழ்க்கைக்கு நான் வரப்போகிறேன், அரசியல் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தார். ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் எதுவும் பேசுனீங்களா? ஏன் இப்படி பண்ணுற, நீ பண்ணாத நடி அப்படின்லாம் ஏதாவது அட்வைஸ் அந்த மாதிரி? இப்போது ஆக்சுவலாக ஜனநாயகனில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறேன், ஒரு கேமியோ, யாருக்கும் தெரியாது, நான் யார்ட்டையும் சொல்லலை. நீங்கள் கேட்டதுனால, இந்த கேள்வி கேட்டதுனால சொல்கிறேன். ஸோ அப்போ நான் அவர் கூட ஷூட் ஸ்பாட்டில் உட்காந்துருக்கும் போது, என்னம்மா போய் தான் லாஸ்ட் ஃபிலிமா அப்படின்னு அப்படின்னாரு. அவர் தெரியும்ல, அவ்வளோதான் நல்லா சொல்லுவார். ஸோ இதுக்கப்புறம் ஒரு படமோ 2 படமோ அப்படின்னோன்னா அப்படின்னு அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாடி லாங்குவேஜ் அப்படி தான் வந்துச்சு. ஸோ அவர் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபார் இட் இஸ் சொல்கிற மாதிரி ஸ்விட்சிங் ஓவர் டு பாலிட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர் தான் டிசைட் பண்ணும். அவர் மறுபடியும் நடிக்க வந்தாருன்னா
எல்லாருக்குமே சந்தோஷம். ஸோ பொலிட்டீஷியனாக அவர் நினச்சதை செய்யும்போது அதை விட எல்லாருக்கும் சந்தோஷம். ஓகே. இட்ஸ் அப் டு ஹிம். மேபி அந்த செகண்ட் இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? 50-50 எனக்கு அது 50-50. தெரியல. பண்ண ப்ராபப்ளி முடியல. லெட்ஸ் கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியல. ஓகே. கிராக் பண்ண முடியல. அவருக்கு என்ன நினச்சேன்னா ஏதோ நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னாருன்னா அது வந்து இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஃபெஸ்டிவல், எல்லாருமே கொண்டாடுற ஒரு தருணம் அது. இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒரு விஷயங்கள் அவர் வந்து இல்லை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எப்படியும் நம்ம அவரை பார்க்க போகிறோம் டெலிவிஷனில். ஆன் அ டெய்லி பேசிஸ் வி கோயிங் டு அவரை பற்றி நியூஸ் வரப்போகுது. ஸோ லெட்ஸ் சி, டைம் ஹேஸ் டு டிசைட். ஜனநாயகன் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்ததுனால ஒரு விஷயம் நாங்கள் வெளியிலேருந்து கேள்விப்படுறது வந்து இதில் ஒரு சின்ன ட்ரிபியூட் மாதிரி இருக்குது விஜய் சாருக்கு. அவரோட அசோசியேட் ஆனவங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அது அவங்க எல்லாருமே ஒரு சாங்குக்கோ ஏதோ ஒன்று வரப்போகிறாங்க அப்படிங்கிற மேபி நான் நடித்தது கூட அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபிலிமில் நாளை தீர்ப்பில் இருந்தேன். டு சைன் ஆஃப் ஆன் அ வெரி ப்ளசன்ட் நோட்டுன்றது கூட தெரில இருக்கலாம். என்னோட கெஸ்ஸிங் இது இருக்குது. அஃப்கோர்ஸ் அதில் உங்களுக்கு நிறையா சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிபியூட், அவருக்கு உண்டான ட்ரிபியூட் கொடுக்கறதுக்கு உண்டான சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது. பட் அது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இட் வில் பி அன்ஃபோல்டு. ஓகே. இதுக்கு மேலே கேட்டால் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண்டிப்பாக. தேங்க்யூ சார், புரிஞ்சிருச்சு. ஸோ அகைன் நம்ம கொஞ்சம் அப்படியே ரிவைண்ட் பண்ணுவோம். படம் பண்ணிட்டு இருக்காரு, நடிச்சிட்டு இருக்காரு, அந்த படத்தில் நீங்களும் இருக்கீங்க. இது எப்படி? சின்னதாக இருக்கு. ஆமாம் சார், இருந்தீங்க. ஸோ இது எப்படி இருக்கும்? ஆன் செட்டில் போயிட்டு பிட்டிகிட்டு இருக்காரு, பயங்கரமாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான மொமெண்ட்லாம் தோணுச்சா? அது எனக்கு அதாவது பேக் இன் தோஸ் டேஸ்லேருந்து வரேன். நாளைய தீர்ப்பில் இவர் ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படின்றது தெரியும். பட் நம்ம நினச்சதை விட அதிகமாக பண்ணுறாரு. நம்ம ஒரு 50% நினச்சோன்னா அது ஒரு 60-70% பண்ணுறாரு அப்படின்னு ஆரம்பித்தது. அப்புறம் அவரு கூட இது வந்து என்னோட 5th ஃபிலிமோ 4th ஃபிலிமோன்னு நினைக்கிறேன் ஜனநாயகன் அவரோட. ஸோ அது ஒவ்வொரு காலகட்டத்துலையும் அவர் கூட நடிக்கும் போகும்போது நெக்ஸ்ட்டு மாண்புமிகு மாணவன், அதுக்கப்புறம் வேட்டைக்காரன், அப்போல்லாம் அவரோட க்ரோத் வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபினாமினலாக இருந்தது. ஸோ அதுதான் சொல்லணும். அதை ரசிச்சிருக்கிறேன், வியந்திருக்கிறேன். அவருடைய அந்த க்ரோத் தன்னை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். நான் நாளைய தீர்ப்பில் பார்த்ததுக்கு, மாண்புமிகு மாணவனில் பார்த்த விஜய்க்கு, வேட்டைக்காரனில் பார்த்த விஜய்க்கு, அப்புறம் மாஸ்டரில் பார்க்குற விஜய்க்கு, அதுக்கப்புறம் இப்போது ஜனநாயகனில் பார்க்குற விஜய்க்கு ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது ஒரு ஹீஸ் எவால்வ்டு. ஸோ ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் சூப்பர் ஸ்டார், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த சூப்பர் ஸ்டாருன்ற வார்த்தை அது காமன்னு வச்சுக்கிறீங்களா அவருக்கு அப்படின்னு. அது ஹிந்திலனாலும் சொல்லலாம், இல்லை ஒரு தளபதியாக அவர் அப்போவே இளைய தளபதி. பட் அந்த இளைய தளபதியிலேருந்து தளபதியாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு அவர் கற்றுக்கிட்டது, அவரோட அப்ரோச்சு, அவரோட சிந்தனை, அவருக்கு கிடைச்ச டெக்னீஷியன்ஸு, கோஸ்டார்ஸு, இது எல்லாமே தான் அவரை இந்த லெவலுக்கு மோல்டு பண்ணியிருக்குன்னு வச்சுக்கிறேன். ஓகே. பொலிட்டிஷியன் ஒரு பார்ட் இருக்குது சார், நம்ம அது லேட்டராக இன்னும் கொஞ்சம் பேசுவோம். பட் இந்த இடத்துல அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து பாலிடிக்ஸ் பற்றிலாம் பேசுவாரா காலேஜில்? அதை இது இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு? இல்லை, அப்படி ரொம்ப டீப்பாக பாலிட்டிக்ஸ் பற்றிலாம் பேசினதில்லை. கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசிக்குவோம், ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசுவோம், அன்னைக்கு இருக்கிற சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், ரிலீஸ் ஆன ஃபிலிம்ஸ், இவ்வளோ தானே தவிர ரொம்ப அதுக்குள்ளே டீப்பராக போக மாட்டோம். ஆனால் என்றைக்குமே அவருக்கு வந்து ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும், ஒரு 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 ரெவல்யூஷனரி ஐடியாஸு, அவங்க ஃபாதர் மாதிரி. ஐ திங்க் அது ஜெனட்டிக்கலாகவே அதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தப்பு நடந்ததுன்னா அது வந்து என்ன இது இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த ஒரு கேரக்டர் தான் அது ஸ்லோவாக இன்பில்ட்டாக இருந்தது. அது ஸ்லோவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இப்போ ஃபஸ்ட்டு சினிமாவில் கான்சென்ட்ரேட் பண்ணார், தன்னோட ப்ரொஃபஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணார், அச்சீவ் பண்ணிட்டார். ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, நம்மளை இந்த இடத்துல வச்சு அழகு பார்த்த இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ ஹீ ஆல்வேஸ் டஸ் ரைட் திங்ஸ் அட் த ரைட் டைம்.